இங்க நம்ம ஹீரோ ப்ரொஃபஸரா இருக்கான். அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு ஹாரர் மூவி எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் எல்லாம் ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு பாட்டு கேக்குதுன்னு எல்லாரும் வெளியே எந்திரிச்சு வராங்க. அங்க போய் பார்த்தா ரூம்ல ஒரு ஆளு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. பார்த்தா ஆப்போசிட்ல அந்த ஆளோட ஷேடோல யாரோ ஒரு லேடியும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. கரெக்டா அந்த ஆளு வந்து கதவு திறக்கவும் இவங்க பயந்துட்டு ஓடிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க கேங்ல ஒரு பையனை காணோம்னு சொல்லி எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க வேலை பார்க்குற ஒரு ஆளு நைட் அந்த ஆளை பாத்தீங்கல்ல அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்லி சொல்றான். உடனே இவங்களும் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்க அங்க அந்த ஆளு குழி தோட்டிட்டு இருக்கா. பார்த்தா அவன் இவனை ஃபாலோ பண்ணிட்டே போய் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்திருக்கான். அங்க இவனை பார்த்து பயந்து அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். உடனே அந்த ஆளு அந்த பையனை தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறான். உடனே ஹீரோவும் அவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் அவனை என்ன பண்ணீங்கன்னு சொல்லி அந்த ஆளு கூட சண்டை போட, நான்லாம் எதுவும் பண்ணல, அவனையே போய் கேளுங்கன்னு சொல்லி சொல்றான். உடனே அவனை போய் கேட்டதும் நான் தட்டி விட்டுதான் கீழே விழுந்தேன், அவரு தான் என்னை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் அவங்களும் அவங்களோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த அவனை ஃபாலோ பண்ணிட்டு போன அந்த பையன் மட்டும் அந்த ஆளு கூட கொஞ்சம் க்ளோஸா பேச ஸ்டார்ட் பண்றான். அப்பதான் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பையன் கூட படுத்திருந்த ஒரு பையனுக்கு ஒரு மாதிரி அமானுஷ்யமா அவங்க ரூம்ல நடக்குது. அதை பத்தி அடுத்த நாள் காலையில சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருடைய பிரம்மையா தான் இருக்கும்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த பையன் போய் அந்த ஆளு கிட்ட இந்த மாதிரி நைட்டு என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்ல உடனே அவன் நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க, வேற எதுலயும் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப உடனே வந்து ஹீரோ அவன்கிட்ட நீ அந்த ஆளு கூட சேர்ந்து கண்ட கதையெல்லாம் கேட்டு வந்து இவங்கிட்ட சொல்லிதான் இவனுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போடுறான். அப்புறம் அந்த ஆளை பார்த்து ஹீரோ நீ ஒரு விஷயத்த நம்புறன்றதுக்காக அதை கொண்டு வந்து எங்க மேல திணிக்காத, எங்களாலலாம் அதை நம்ப முடியாதுன்னு சொல்லி திட்ட, அப்பதான் அந்த ஆளு ஹோஜான்னு சொல்லி ஒரு போர்டு எடுத்து கொடுக்குறா. இந்த போர்டை யூஸ் பண்ணி பாருங்க, நான் நம்புற விஷயமெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியும் சொல்ல உடனே கொடுத்துட்டு அந்த போர்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள யூஸ் பண்ண சொல்லி அந்த ஆள் சொல்றான். அதை யூஸ் பண்ணும்போது ஒரு ஆளு 2 பேரெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது, முக்கியமா 3 பேருனாவது இருக்கணும்னு சொல்லி அந்த ஆளு சொல்றான். உடனே அந்த கேங்ல இருந்து 3 பேரு ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 3 பேரும் சேர்ந்து அதுல ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அப்ப வர்ற ஆவிக்கு அவங்க கிட்ட பேச விருப்பம் இல்லை, உடனே போயிருது. அதை பார்த்து ஹீரோ அந்த ஆளு தான் ஏதோ பிளே பண்ணிட்டு இருக்கா, நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல உடனே அந்த ஆளு அதான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல, இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து பேசுவாங்கன்னு சொல்ல உடனே ஹீரோவே ட்ரை பண்றான். அவன் ட்ரை பண்ணும்போது ஒரு ஆத்மா வந்து பேசுது. அது பேர் காயத்ரினும் அதை கொலை பண்ணிட்டாங்கன்னு அதுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்க ஹீரோ எந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னு சொல்லி கிண்டல் பண்றான். உடனே அது அங்கிருந்து போயிருது. அடுத்த நாள் காலையில அவங்க கூட இருந்த ஒரு பொண்ணு ஹீரோ தேடிட்டு இருக்கான். பார்த்தா அங்க ஒரு லெட்டர்ல நான் போறேன், எனக்கு வாழவே பிடிக்கல, காரணம் என்னன்னு எனக்கு சொல்ல முடியாது, நான் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஓஜா போர்டுல என்னை கூப்பிடுங்க, நான் வரேன்னு சொல்லி எழுதியிருக்கு. உடனே அவன் ஹீரோ பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போய் அவளை காப்பாத்த போறான். அவ ஒரு மேல மலையில இருந்து குதிக்கிறதுக்கு போகும்போது கரெக்டா ஹீரோ போய் காப்பாத்திடுறான். ஹீரோ காப்பாத்தினதும் அவ அழுதுட்டு அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கா. அவங்க கேங்ல ஒரு ஆளு அவளை லவ் பண்ணிட்டு இருப்பான். ப்ரப்போஸ் பண்ணலான்னு வரும்போது இவங்க ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் தப்பா நினைச்சிட்டு அங்க இருந்து கோவமா போயிருவான். உடனே ஹீரோ அவகிட்ட அங்க இருக்கிற அத்தனை பசங்கள்ல உன்னை மட்டும் தான் தைரியமான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணன்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் ஒரு விஷயத்த ஷேர் பண்றா. சின்ன வயசுல இருந்தே அவ அவங்க அம்மா கூட தான் இருந்துட்டு இருந்திருக்கா, அவங்க அப்பா இல்ல போல. ஆனா அப்ப இருந்தே நைட் ஆனா ஒரு ஆளு மட்டும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அந்த ஆளு அவங்க அம்மா விட்டுட்டு இவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கான். இவளும் அந்த வயசுல என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கா. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த ஆளு இவளை மிஸ்யூஸ் பண்ணிடுறான். ஆனா அவங்க அம்மா பார்த்தும் கூட எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க. அதை பத்தி சொல்லும் போது ஹீரோ நீங்க இதை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்லவும் அவ எனக்கு அதை பத்தி சொல்லணும்னு தோணல, அது மட்டும் இல்லாம என் அம்மாவை பார்த்துக்க அந்த ஆளு மட்டும்தான் இருக்கான்னு சொல்ல உடனே ஹீரோ இதை பத்தி நீ வேற யாருக்கிட்டையும் சொல்லாத, நமக்குள்ளே இருக்கட்டும், பாத்துக்கலாம்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போயிடுறான். அப்பதான் அங்க பார்த்துட்டு வந்த அந்த பையன் இங்க பயங்கரமா கோவத்துல ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவங்க 2 பேர்த்தையும் கண்டபடி திட்டிட்டு கிளம்புறதுக்கு பேக் பண்ணிட்டு இருக்கான். உடனே ஒரு பொண்ணோட ஆத்மா வந்து அவனை பயங்கரமா அடிச்சு காயப்படுத்துது. உடனே ஹீரோவும் ஹீரோட கேங் எல்லாம் வந்து அவனை காப்பாத்திடுறாங்க. அப்ப கரெக்டா அங்க இருந்து வந்த அந்த ஆளு நீங்க கூப்பிட்டு அவமானப்படுத்தி அனுப்புனது மனுஷங்க ஒன்றும் கிடையாது, அது ஒரு ஆத்மா, நீங்க பண்ணுனதுக்கு அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றா.
உங்க கையால ஆரம்பிச்சது உங்க கையாலதே முடிச்சு வைக்கணும்னு சொல்லி சொல்ல, அப்பதான் ஹீரோ அப்படி இந்த ஆள் சொல்றது உண்மையா இருந்தா அக்யூஸ்ட் நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த அன்னைக்கு நைட்டே திரும்பவும் அந்த போர்டை வச்சு அந்த ஆத்மாவை மறுபடியும் கூப்பிடுறாங்க. அதுவும் வந்து அதோடைய பேரு ஊரு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்க, உடனே ஹீரோ உனக்கு நாங்க எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்க, கரெக்டா அந்த லவ் ஃபெயிலியர் ஆன அந்த பையன் வந்து இன்னுமா இதைய பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கோவமா அந்த டேபிள பிடிச்சு உடைச்சிடறான். உடனே அந்த ஆத்மா அவனை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருது. ஒரு கட்டத்துக்கு மேல அது அவனை பயங்கரமா அடிச்சு இழுத்துட்டு போக பார்க்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளுடைய ரூம்ல கொண்டு போய் அவனை போட்டுறாங்க. அப்ப இருந்தும் அது அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளுகிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அந்த ஆளு ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்க்கும்போது அந்த ஆளோட கண்ணுக்கு மட்டும் அந்த ஆத்மா தெரியுது. உடனே இந்த ஆள் ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணு சொன்ன ஊருக்கு போய் அங்க போய் விசாரிச்சு பாக்குறாங்க. அங்க போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அவங்க யார்கிட்டயுமே வந்து பேச மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய அம்மா இவங்க கேங்ல இருந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு என் பொண்ணுக்கும் உன் வயசுதாமா இருக்கும்னு சொல்லி அழுதுட்டு கொஞ்ச நேரம் அம்மா கூட இருன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்ததும் அந்த பொண்ணுடைய அப்பா இவ்வளவு நாள் அவ பேசாமையே இருந்தா, ஆனா உங்க கூட வந்து அந்த பொண்ணை பார்த்ததும் அவ பேசுறா, அதுக்காக மட்டும் உங்ககிட்ட நான் பேச சம்மதிக்கிறேன்னு சொல்லி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ உங்க பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, நாங்க மீடியா கமிஷனர் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறோம்னு சொல்லி கேட்க, உடனே அவரு அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், அவ எங்களை விட்டு போனதுதான். இத பத்தி எல்லாம் கேட்ட என் பையனை கூட இப்ப அவங்க பைத்தியம்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தி விட்டுட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோவும் அவங்க கேங்கும் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்டு இங்க இருந்து அந்த ஆளுகிட்ட வந்து சொல்லி ஹெல்ப் கேக்குறாங்க. அந்த காயத்ரியே எங்கள ஒருத்தி மாதிரி தான், அவ ஏதோ ஹெல்ப் வேணும்னு எங்க கிட்ட கேட்டா, நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் அந்த ஆள் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து சர்க்கிளா உட்கார்ந்து நடுவுல ஒரு கேண்டில வச்சு எல்லாரும் கைய வந்து கோத்துட்டு, இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்தாலும் இந்த சர்க்கிளை மட்டும் பிரேக் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளு அந்த ஆத்மாவை கூப்பிடுறாரு. அந்த ஆத்மாவும் வந்து கேண்டில எடுத்து கரெக்டா அந்த பொண்ணு கிட்ட நீட்டுது. உடனே அந்த ஆளு அந்த பொண்ணு அந்த கேண்டில வாங்க சொல்ல அவளும் வாங்கிடுறா. வாங்கின உடனே அந்த ஆத்மா அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருது. அப்பதான் என்ன நடந்ததுன்னு அவ சொல்றா. அவ சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற சொத்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கவர்மெண்ட்ல இருந்து வந்து எடுத்துட்டே இருந்திருக்காங்க. பார்த்தா அவங்க அப்பாவுடைய சொந்தக்காரங்க எல்லாம் அவங்க அப்பாவை ஏமாத்தி இருக்காங்க. அதனால அவங்களுடைய சொத்தெல்லாம் அவங்க கையை விட்டு போயிட்டே இருந்திருக்கு. கடைசியா அவங்க கிட்ட வீடு மட்டும் தான் இருந்திருக்கு. அந்த டைம்ல இந்த பொண்ணுக்கு அவளுடைய அண்ணன் ஒரு ஆட் கம்பெனில ரிசப்ஷனிஸ்டா வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. இவளும் அங்க போய் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. அப்பதான் அந்த ஆபீஸோட எம்டி வந்து ஒழுங்கா ஆட் நடத்துறதே இல்லைன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சத்தம் போட்டுருக்க, அப்ப அங்க இருந்து ஒரு டைரக்டர் வராரு. அவன் வந்ததும் எல்லாம் என்னுடைய பொறுப்பு, நல்ல மாடலா நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு ஆட் நான் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிடுறான். அப்பதான் அவன் உட்கார்ந்து ஒரு மாடல் வேணுமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை பார்த்ததும் இவனுக்கு கரெக்டா சூட்டபிள் ஆகிற மாதிரி ரொம்ப பிடிச்சு போயிருது. உடனே அங்க இருக்கிற ஒரு லேடி கிட்ட சொல்லி இவளை கன்வின்ஸ் பண்ண சொல்லி சொல்றான். அந்த லேடியும் வந்து கன்வின்ஸ் பண்ணி சொல்றாங்க. அவ யோசிச்சுட்டு சொல்றான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அவளோட அண்ணா வந்து வீடு நம்ம கையை மீறி போக போகுது, வீடு இல்லைன்னா அம்மா அப்பாவை நம்மளால உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்ல, உடனே இவ பணத்துக்காக மாடலாக ஓகே சொல்லிடுறா. இவளும் மாடல் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஆட் பண்ணி கொடுக்கறா. அவங்களுக்கும் கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது. இப்படியே போயிட்டு இருக்க அந்த டைரக்டருக்கும் இவளுக்கும் பழக்கம் ஏற்படுது. ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டைரக்டர் அவகிட்ட இதுக்கப்புறம் எந்த ஆடும் நீ பண்ண வேண்டாம், இதோட நிறுத்திக்கலாம், நான் உன்னை பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் வர எந்த ஆடுக்கும் ஓகே சொல்லாத, ஏன்னா உனக்கே தெரியும் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற மேனேஜர்ல இருந்து டைரக்டர்ஸ்ல இருந்து யாருமே நல்லவங்க கிடையாது, நம்மளோட லைஃபை நம்ம தான் சேஃப்டி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்த நாள் இவனுக்கு போன் பண்ணி ஷூட்டிங் போகணும் வரலையான்னு சொல்லி கேட்க, உடனே இவன் நான் தான் நீ எந்த ஆடுக்கும் ஓகே சொல்லாதன்னு சொல்லி சொன்னலன்னு கேட்க, நீங்க வருவீங்கன்ற தைரியத்துல தான் நான் ஓகே சொன்னேன், நீங்க வரலங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். உடனே அவன் இந்த ஆடோட கடைசியா நிறுத்திக்கோ, இதுக்கப்புறம் நீ போகாதன்னு சொல்லிடுறான். அவளும் சரின்னு சொல்லி கிளம்பி போறா. அப்பதான் அந்த பொண்ணோட உடம்புல இருந்து அதுதான் எனக்கு கடைசி நாளுன்னு எனக்கு தெரியாம போயிருச்சுன்னு சொல்லி சொல்றா. அதோட அந்த ஆவி அவளை விட்டு போயிருது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேக்குறாங்க. அவ எந்த பதிலுமே பேச மாட்டேங்கிறா. அவ மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்புறம் இவங்களும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்பதான் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த இறந்து போன பொண்ணுடைய லவ்வர் அந்த டைரக்டர் தான் சீஃப் கெஸ்டா வர்றான். அவனோட பேரை கேட்டதும் இவங்க எல்லாம் ஓடி போய் அவனை பாக்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அவனை இன்ட்ரோ பண்ணிட்டு அவன் எடுத்து ஒரு ஆடை பிளே பண்றாங்க. பார்த்தா அந்த இறந்து போன பொண்ணோட ஆடு தான் பிளே ஆகுது. அதை பார்த்தது இவன் ஃபுல்லா டென்ஷன் ஆகி அங்க இருந்து வெளியே போயிடுறான். உடனே ஹீரோவும் ஹீரோவோட கேங்கும் போய் எதுக்காக அந்த ஆடை பார்த்தது வெளியே வந்தீங்க, அவ இறந்ததுல உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குதானே, அது ஆக்சிடென்ட் இல்ல யாரோ கொண்டிருக்காங்கிறது உங்களுக்கும் தெரியும்னு சொல்லி கேட்க,
ஃபர்ஸ்ட் அந்த டைரக்டர் இவங்க யாரையுமே நம்ப மாட்டேங்கிறான். அப்பதான் அவளோட ஆத்மா கிட்ட நாங்க பேசணும், நீங்க கடைசியா போன் கால்ல அவகிட்ட நீங்க தான் பேசியிருக்கீங்க வரைக்கும் எங்களுக்கு தெரியும் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் நம்புறான். ஆனா அவன் எதுவுமே பேசாம வீட்டுக்கு போயிடுறான். பார்த்தா நியூஸ்ல அவளை மாடலாக்க கன்வின்ஸ் பண்ண அந்த லேடியை யாரோ கொன்னுட்டாங்கன்னு சொல்லி வர அதை பார்த்த இந்த டைரக்டர் ஹீரோக்கு போன் பண்ணி அந்த லேடி இறந்த விஷயத்த சொல்லிட்டு உங்களை நான் உடனே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். பார்த்தா அந்த லேடியை கொன்னது யாருன்னா அந்த இறந்து போன பொண்ணுடைய அண்ணன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்து கொன்னுட்டு போயிட்டான்னு சொல்லி நியூஸ்ல வருது. இவன் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா அந்த பொண்ணுடைய அண்ணன் பின்னாடி வந்து நிக்கிறான். அந்த டைரக்டர் அவளோட அண்ணனையும் கூப்பிட்டுட்டு ஹீரோவை போய் மீட் பண்றான். அப்பதான் அவளோட அண்ணன் சொல்றான், நான் அவளை கொலை பண்ணல, அவளை கொலை பண்ணலான்னு போனது உண்மைதான், ஆனா அங்க ஏதோ அவ கத்துற சத்தம் கேட்டதும் நான் திரும்பி ஓடி வந்துட்டேன்னு சொல்றான். உடனே ஹீரோ நம்பாம நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்பணுமா, ஒழுங்கா இவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்க வேலை பாருங்கன்னு சொல்லி ஹீரோ அந்த டைரக்டர் கிட்ட சத்தம் போடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கேங்ல இருந்து 2 பேரை அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு போறாங்க. அங்க போனதுமே அந்த டாக்டர் அந்த லேடி இறந்ததை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்க ரொம்ப நல்லவங்க, இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போனவனை கூட ஃபீஸ் கட்டி நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க, கடைசியில அவனே அவங்கள கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மேனேஜரை பத்தி கேக்குறாங்க. அந்த டாக்டர் அந்த மேனேஜர் தான் எல்லாமே சொல்லி அவனோட அட்ரஸ் கொடுக்குறாங்க. இதுக்கடையில ஹீரோவும் அந்த டைரக்டரும் அந்த லேடியோட இறுதி சடங்குக்கு அங்க போயிருக்காங்க. அந்த எம்டி மேனேஜர் எல்லாத்தையுமே அந்த டைரக்டர் ஹீரோ கிட்ட இன்ட்ரோ பண்றான். இங்க ஹீரோட டீம்ல இருந்து 2 பேர் அந்த மேனேஜர் வீட்டுல போய் அவனை பார்க்கலான்னு போறான். அங்க இவங்களுக்கு முன்னாடி போலீஸ் எல்லாம் இருக்காங்க. அவன் வீட்டு முன்னாடி கூட்டமா இருக்கு. அங்க அந்த மேனேஜர் கொடூரமான முறையில இறந்து கிடக்குறான். அதை பார்த்துட்டு இருந்த அங்க ஒரு ஆளுக்கு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர் அவனுக்கு போன் பண்ணி உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாருன்னு சொல்றான். பார்த்தா ஹீரோ கேங்ல இருந்து விசாரிக்க போன அந்த 2 பேர்த்தோட போட்டோ அங்க இருக்கு. உடனே அவன் அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி வச்சுட்டு ஹீரோக்கு போன் பண்ணி ஒழுங்கா அந்த பொண்ணுடைய அண்ணனை எனக்கு கொடுத்துரு, இல்லைன்னா உன் பசங்களை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்ட ஹீரோ உடனே டைரக்டர் கூட சண்டை போட்டுட்டு அவனை கூப்பிட்டுட்டு அங்க போறாங்க 3 பேரும். அங்க போனதும் அவன் அதை இவன் அனுப்பிட்டால என் பசங்களை விடுன்னு சொல்லவும் அவன் விடமாட்டேங்கிறான். உடனே அவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்குது. ஹீரோவும் ஹீரோட கேங் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த ஆளு போய் அந்த இறந்து போன பொண்ணோட அண்ணனை போட்டு அடிச்சிடறான். அந்த டைம்ல கரெக்டா அந்த பொண்ணோட உடம்புல அந்த ஆத்மா வந்து அவனை பயங்கரமா கொன்றுது. உடனே இதுக்கெல்லாம் மெயின் காரணமான வில்லங்கிட்ட அவனோட பையன் வந்து அந்த ஆளை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே இவன் யார் அந்த பசங்களான்னு சொல்லி கேட்க, இல்ல அந்த பசங்க கூட இருந்த ஒரு பொண்ணு பேய் பிடிச்ச மாதிரி வெறி பிடிச்சு அவனுக்கு ரொம்ப கொடூரமா கொன்னுட்டா, பேய் ஓட்டுறவங்களை பார்த்துதான் நம்ம தப்பிச்சுக்க முடியும்னு சொல்லி அவன் சொல்றான். இதுக்கிடையில அந்த பொண்ணை திரும்ப அந்த ஆளு கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஆளு அந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிட்டு எப்படி அந்த ஆத்மா உன் உடம்புக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லி கேட்க, அப்பதான் அவ சொல்றா அவளோட பர்த்டே அன்னைக்கு தான் இறந்து போகலான்னு சொல்லி அங்க போயிருக்கா. அந்த டைம்ல தான் ஹீரோ காப்பாத்திருப்பான். அப்ப இவ எதையும் யோசிச்சுட்டே இருந்திருப்பா. அந்த அன்னைக்கு நைட்டு தான் அந்த ஆவியை வந்து இவங்க கூப்பிட்டுருப்பாங்க. இவளுக்கு வாழவே இஷ்டம் இருந்திருக்காது. ஆனா வாழணுன்ற ஆசையில இருந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பாங்க. உடனே இவ தனியா போய் யாருக்குமே தெரியாம அந்த ஆத்மாவை அழைச்சிருப்பா. அழைச்சு அவகிட்ட பேசுவா, எனக்கு வாழவே கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, ஆனா நீ வாழணுங்கிற ஆசையோட இறந்து போயிட்ட, உனக்கு நிறைய கடமைகள் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ வேணா என்னை வச்சு உன் கடமைகளை முடிச்சுக்கோன்னு சொல்லி கேட்க அந்த டைம்ல அவளோட ஆத்மா உடம்புல பூந்திருக்கும். அப்பதான் அந்த ஆளு சரி ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லவே இல்லை, சொல்லுனதுக்கு அப்புறம் தான் அவ ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்க உட்காந்துட்டு இருந்திருப்பா. அப்ப அந்த மொட்டைத்தலை மேனேஜர் வந்து அவகிட்ட எம்டி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு, அதை அட்டன் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல உடனே இவ கோவமா அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா, என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசாதன்னு சொல்ல அவகிட்ட வேலை செய்யற ஒரு பொண்ணை அந்த மேனேஜர் கூட்டிட்டு போறான். இவளுக்கு உடனே டவுட் வந்து அங்க போய் பாக்குறா. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணை அந்த எம்டி மிஸ்யூஸ் பண்ணிருப்பா. அவ உட்காந்து கத்தி கத்தி அழுதுட்டு இருப்பா. இவ உடனே அவளை காப்பாத்துறதுக்காக கூட்டிட்டு போகும்போது கரெக்டா இவங்க எல்லாம் வந்து அவளை தடுக்கிறாங்க. இவ அவங்களை எல்லாம் பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் பிளான் பண்ணி லாரி வச்சு இவளை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டிருப்பாங்க. இதத்தான் அவ சொல்லியிருப்பா, வாழணுங்கிற ஆசையா இருந்த என்னைய கொன்னனால ஒவ்வொருத்தரையும் நான் பழி வாங்கிட்டேன்னு சொல்லுவா. அப்பதான் அந்த ஆளு அதான் நீ பழி வாங்கணும்னு நினைச்சவங்க எல்லாத்தையும் பழி வாங்கிட்டீல, இந்த பொண்ணோட உடம்புல இருந்து போயிருன்னு சொல்ல அவ அது என்னால முடியாது, இவளா ஒத்துக்கிட்டானா நான் போறேன், அது வரைக்கும் என்னால போக முடியாதுன்னு சொல்லி சொல்றா. கரெக்டா இவ மயக்கம் போட்டு உழுக இந்த ஆளு அந்த பொண்ணை எழுப்பி அவளோட லைஃப்ல இருந்து நீ உன்னுடைய லைஃபுக்கு வரப்பாருன்னு சொல்ல இவ என்னால அது முடியாதுன்னு சொல்றா. நீ வந்துதான் ஆகணும், ட்ரை பண்ணுன்னு சொல்ல இவளும் ட்ரை பண்றா, ஆனா முடியல. உடனே இவளை கட்டி போட்டு அந்த ஆளு ஹீரோவோட கேங் எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளு இவ கிட்ட போய் பைபிள்ல இருக்கிற வசனத்தை படிச்சுட்டு இருக்க கண்ணு முழிச்சு பயங்கரமா ரொம்ப கொடூரமா ரியாக்ட் பண்றா. அந்த பைபிளை படிக்க படிக்க அந்த ஆளை போய்
அட்டாக் பண்ணிட்டே இருக்கா. கட்டி வச்சிருந்த கயிறெல்லாம் அவுத்துட்டு மேல தலைகீழா கீழெல்லாம் புரண்டு ரொம்ப ஆக்ரோஷமா கத்துறா. அதுக்கப்புறம் ஓடி போய் ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. கரெக்டா அந்த ஆளு அந்த ரூம்ல போய் அவளை தேடி பார்க்கும்போது அந்த ஆள் மட்டும் அந்த ரூம்குள்ள மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆளை பயங்கரமா அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்ப கரெக்டா ஹீரோவும் ஹீரோட கேங்கும் வந்து அவரை காப்பாத்திடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் அவளுடைய உடம்புல இருந்து அந்த ஆத்மாவை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளோட கண்ணுக்கு திரும்ப அந்த ஆத்மா தெரியுது. உடனே அதை பார்த்துட்டு அவரு இன்னுமா உன்னுடைய பழிவாங்கல் தீரல அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த மெயின் வில்ல ஒரு ஃபாதர் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்க, உடனே அந்த ஃபாதர் என்னால முடியாது, வேற ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன், ஆனா என்னால காப்பாற்ற முடியுமான்னு கன்ஃபார்மாலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள போயிடுறாரு. வெளியே வந்து சரி வாங்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இவனும் கார்ல ஏறி போறான். அத வந்ததா ஃபாதரே இல்ல. அதுக்கப்புறம் தான் ஃபாதர் வராரு. ஃபாதர் வந்து எங்க அதுக்குள்ள இவர் கிளம்பிட்டாரான்னு பார்க்கும்போது ஃபாதர் வேஷத்துல அந்த ஆத்மா தான் அந்த ஆளு கூட கார்ல போயிருக்கு. கரெக்டா கார்ல போன அந்த ஆத்மா அந்த ஆளை கொலை பண்ற மாதிரி இந்த படம் அப்படியே முடிஞ்சிருது.